நிகழ்வு. அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனது உயிரே, என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் முழங்கி பிக் பாஸ் குரலுக்கு அடங்கி இந்த உலகிற்கு பிரபலமாகி தேமதுர தமிழோசை உலகலாம் பரவச் செய்வோம் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க இதோ அமெரிக்க தெருக்களில் தமிழ் முழங்க, காரைக்குடியில் பிறந்த முத்து, நமக்கெல்லாம் தமிழுக்கு கிடைத்த சொத்து, இதோ தமிழ் மண்ணில் இருந்து வரும் தமிழ் வணக்கம் எங்கள் முத்துக்குமரன். என்ன சத்யா, காலையில் காலை உணவு நன்றாக இருந்தது என்று தூங்கிவிட்டீர்களா? உங்கள் பாணியில் ஏதாவது சொல்லுங்கள். குமரன் தமிழ்காரருங்கிறது நிரூபணம் ஆயிருச்சு. எப்படின்னு கேளுங்க. எப்படிங்க? இல்லை, எங்க மாநாடு நடத்தினாலும் பேரவை மாநாடு, தமிழர் நடத்தும் மாநாடுக்கு மட்டுமே வருவேன்னு குமரன் வந்துட்டாரு. அப்படி போடுங்க. குமரன் நம்மாளுங்க, தமிழருங்க. வாங்க ஐயா குமரன் ஐயா. ஐயா குமரையா, தமிழ் அருளை கொடுங்க ஐயா. ஆதி மனிதன் வாழ்ந்த வேளை சைகை தமிழ், அடுத்த மனிதன் நாட்டையாக்கி வந்த காலை பேச்சு தமிழ், ஆனதமிழன் வரி வடிவில் வடித்து வைத்த எழுத்து தமிழ், மானதமிழன் மண்வாசம் பதித்து வைத்த சுவடி தமிழ், இணையதளத்தில் வலைதளத்தில் கோலோச்சும் கணினி தமிழ், இனி வரும் காலமெல்லாம் எதுவரினும் அது மிஞ்சி எதிர்வஞ்சி உலகாலும் தானை தமிழ் என்று தமிழின் வேகமும் வீரியமும் வட அமெரிக்காவில் செழித்து வாழ்வதை கண்டு மகிழுகிற ஒரு கடைக்கோடி தமிழ் தொண்டனாய் உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 3000 பேர் இருப்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் அந்த 3000 பேர் எங்கே இருப்பாங்கங்கிறத சொல்ல மறந்துட்டாங்க. நான் ஒரு பெரிய ஆர்வத்தில் ராவெல்லாம் தூங்காமல் ஒரு 15 பக்கம் எழுதிட்டு வந்துட்டேன். இப்போ மேலே ஏற முன்னாடி 15 நிமிஷம் தான் தம்பி உனக்கு நேரம்ட்டாங்க. இப்போ இந்த 15 நிமிஷத்துக்குள்ள 2 விஷயம் பண்ணணும். கவரணும், உங்களையும் கவரணும், எழுதிட்டு வந்ததையும் கவரணும். இப்போ இது 2ஐயும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ நான் இங்கே இருக்கிற அடுத்த தலைமுறை தமிழர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு, அடுத்த வளருகிற இந்த ஃபெட்னா அமைப்பை வழிநடத்தி செல்ல காத்திருக்கிற இளைய பிள்ளைகளுக்காக நிறைய பேசலாம்னு நினச்சேன். நீ பேசிக்கிட்டுறா, நாங்கள் வெளியே போகிறோம்னு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கடத்திட மாட்டீங்களான்னு ஒரு ஆவல் இருக்கு. பேச்சாளர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. எங்கள் ஐயா தென்கட்சி ஐயா தான் சொல்லுவாங்க, நல்லா கேட்குற கூட்டம் கிடச்சிட்டா பேசிகிட்டே இருப்பாங்களாம். நான் விவரமாக ஒரு வாட்சு, ஒரு அலைபேசி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பேச்சாளர் என்ன பண்ணாரா, அது மாதிரி ஒரு நல்ல கூட்டத்தில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாராம். அப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார், மன்னிச்சுங்க நான் கடிகாரம் கட்டிட்டு வரல அப்படின்னு. உடனே கூட்டத்திலேருந்து கோபம் ஒருத்தர் வந்துருச்சாராம், கடிகாரத்தையும் பார்க்கல, பின்னாடி இருக்க காலண்டரையாவது பார்த்துருக்க கூடாதாயா அப்படின்னு இருக்காங்க. அப்படி நல்ல கூட்டம் கிடைச்சிட்டா பேச்சாளருக்கு ஒரு வியாதி. ஒரு பேச்சாளர் இருக்காரு, ஒரு ஊருக்கு போகிறதுக்காக இப்போ காலையில் என்னை வந்து 9:36க்குன்னு அந்த செயலியில் போட்டிருக்கு. நான் 25க்குலாம் வந்து உட்காந்துட்டேன் தயாராக. ஆள் வரல, அடுத்து வேற யாராவது அனுப்புங்க, வேற யாராவது அனுப்புங்கன்னு பார்த்தா கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்து போக வேண்டிய ஆளை இறக்கி விட்டு நான் ஏறிட்டேன். இப்போ நேரத்துக்கு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேடையெல்லாம் போய் நேரம், கால தாமதம், காரிய கேடுலாம் பேசுகிறோம்னா நம்ம அதை சரியாக இருக்கணும் இல்லையா? சரியான நேரத்துக்கு போகணும்னு நினச்சி ஒரு பேச்சாளர் போயிருக்காரு. பாதி வழியில் அவர் போன வாகனம் தடைபட்டு போச்சு, வாகனம் செயலில் இருந்து போச்சு. இப்போ என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடி இருக்கார். கற்பனை கதை தான் வச்சுக்கோங்களேன். ஒரு புலி ஒன்று மறிச்சிருச்சு. புலி மறிச்சு என்ன சொல்லியிருக்கு, உன்னை நான் சாப்பிட போகிறேன். புலி வந்தால் அடித்து சாப்பிட்டு தானே போதுன்னு உட்காந்து பேசிட்டா இருக்கும் கற்பனைக்காக. இப்போ இவர் சொல்லியிருக்காரு, புலி என்னை சாகடிக்காத, சாப்பிட்றாத, நான் ஒரு மேடையில் பேசுகிறக்காக போகிறேன். அந்த மேடையில் நான் பேசுகிற கேட்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவருக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நான் பேசிட்டு வரும்போது வேணா நீ என்னை சாப்பிட்டுக்கணுன்னே புலி இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு சின்சியரான ஆளா நீயே, சாப்பிட்டுருவேங்கிற, வரும்போது சாப்பிட்டுக்கங்கிற, அப்படி என்ன பேசிடுவே நீ, பேசி காட்டுட்டு இருக்கு புலி. அது ஒரு ஆடிஷன் நடத்தியிருக்கு அந்த ஆளுக்கு. அவர் தொண்டையெல்லாம் செருமிட்டு, எனதருமை காட்டில் இருக்கிற சிங்கங்களே, புலிகளே, கரடிகளே, மான்களே, குரங்குகளே,
கடன்னு அடிச்சிருக்கிறாரு. புலி கிருகிருன்னு சுற்றி கீழே விழுந்துருச்சு. புலி விழுந்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆஹா புலி விழுந்துருச்சு தப்பிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு தெரிச்சு ஓடி இருக்கார் மனுஷன். ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டார். ஓடிட்டு திரும்பி பார்த்துருக்கிறாரு, புலி வரலை. இப்போ புலி கண்ணை திறந்து லேசாக பார்த்துருக்கு. நல்ல வேளை போனேன், இல்லைன்னா பேசியே கொன்றுப்பானடா நம்மள. அப்படி ஒரு பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு தமிழ் சொல்லுது. வள்ளுவர் தான் சொல்றாரு, கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் அப்படிங்கிறார். எப்படி பேசணும்னா, கேட்டார் பிணிக்கும் தகைவாய், அதாவது பேசுறவங்கெல்லாம் கட்டி போடுற மாதிரி இருக்கணுமா பேச்சு. நான் பேசி முடிச்சுட்டு இறங்கினா நீங்கள்லாம் சேர்ந்து கட்டி போட்டுறக்கூடாது அந்த ஓரத்தில், இனிமேல் இங்கேயுமே நீ பேசக்கூடாரா அப்படி கேட்குற ஆள் கட்டி போடக்கூடாது, பேசுகிற ஆள் கட்டி போடணுமா. அடுத்த வரி தான் பாருங்க, 2 வரியில் எல்லாம் அதுதான். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டினா அவ்வை, கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பொழிவாய். என்னை பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஆள், ஏண்டா ஒரு ஆள் நீ உன போய் டிக்கெட் போட்டு கூட்டியாந்துருக்காய வர்றா அப்படின்னு சொன்னா கூட பேசுறதை கேட்டு உட்காந்துடணுமா. என்னமோ பேசுறானடா அந்த பையன், நல்லா தான் பேசுவான் இருக்கேன் அப்படின்னு பிடிக்காத ஆள் கூட கேட்குற மாதிரி பேசணுமா. அப்படி என்ன பேசுறது, அப்படி என்ன பேசுறதுங்கிற கேள்வி இருக்குல்ல, இதை உங்ககிட்டெல்லாம் பகிர்ந்துக்கணும். இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்புகள் உங்களாம் தெரியும். இந்த மொழி இப்போ உலகம் முழுவதும் எல்லா 7000 மொழிகள் இருக்குது. அதில் 200 மொழிகள் எழுத்து வடிவத்தில் இருக்குது. அதில் 6 செம்மொழி அந்தஸ்தில் இருக்குது. அதில் ஒன்றா இருக்குது தமிழ். இவ்வளவுதான் தமிழுக்கான சிறப்பா? இல்லைங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் பேச தெரியாமல் தெரிஞ்ச காலத்தில் ஒரு மொழி எப்படி இருக்கணுங்கிற இலக்கணத்தை படைத்திருக்கிற என் மொழி தமிழ் அப்படின்னு நாங்கள் பெருமை கொள்றதா? இல்லைங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் எப்படி வாழணும், ஒருத்தன் எப்படி இருக்கணும், அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு வாழ்வின் எல்லா இலக்கணங்களையும் வகுத்து திருவள்ளுவர்னு ஒருத்தர் இன்னைக்கு தாங்க எஸ்எம்எஸ் மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லாம் இத்தனை வார்த்தைகளுக்கு மேலே போடக்கூடாது, அன்னைக்கே எங்கள் ஆள் படைச்சிட்டானே. இவ்வளவு பெருமைகளை தாங்கி இருக்கிறது தமிழ் என்பதால் நீங்கள் தமிழை கொண்டாடுறீங்களா? இல்லை. நம்ம இலக்கணம் என்ன சொல்லுது? அகத்தியர் தமிழை ஆக்கினார்னு சொல்லுது. என்ன சொல்லுது? அகத்தியர் தமிழை ஆக்கினார். அது எப்படி ஆக்க முடியும்? சோத்தை ஆக்கலாம், குழம்பு ஆக்கலாம், தமிழ் ஆக்க முடியுமா? இப்போ தெரியாமல் எழுதிட்டாங்களா? இல்லை, தெரிஞ்சு எழுதுறாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் எழுத்துகள் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் தமிழில் எல்லாவற்றிற்கும் பின்பாக மிகப்பெரிய காரணம் இருக்கு. தமிழில் எத்தனை எழுத்துகள் இருக்கு? ஒரு இலக்கணம் மாதிரி போயிடலான்னு பார்க்குறீங்களா? உங்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, தென்கட்சியாக எனக்கு கதை சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ன பண்ணார்னா, அவங்க ஊர்லேயே சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சாராம். கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் என்ன பண்ணியிருக்கார், ஒரு பெரிய குளம் வெட்டியிருக்கார். இந்த மேடையோட எந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய குளம் வெட்டி அதில் விஷ பாம்பு, விஷ செடி, முதலை இதை பூரா போட்டு யார் இந்த குளத்தை நீந்தி கடக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன், அது வேணாமா 1000 ஆடு தரேன், அதுவும் வேணாமா என் பொண்ணையே தரேன்ருக்கார். பொண்ணுன்னா அவ்வளவு அழகு, எனக்கு லேடி கெட்ட போட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ்வளோ கொடூரமால அந்த பொண்ணு உண்மையில அழகாக இருந்தது. அவ்வளோ அழகான ராஜகுமாரி. பார்த்தா எல்லாம் ஆசையில் வந்திருக்காங்க, கிளம்பி புகன்னு வந்துட்டாங்க. எல்லாம் அந்த குளத்தை சுற்றி நின்ன உடனே பூரா பேருக்கும் பயம் வந்துருச்சு. ஏன்னா குளத்துக்குலேருந்து பாம்பு வாங்குது, முதல்ல போங்குது, எல்லாருக்கும் கைகாலெலாம் நடுங்குது. ராஜாவுக்கு ஒரே வருத்தம், ஏன்னா நம்ம ஊரில் ஒரு வீரன் கூட இல்லையா? உனக்கு என்னைய மாதிரி ஒரு இளைஞன், சரி விடுங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் சட்டான்னு குதிச்சிட்டான் குளத்தில். குதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு முதல்லாம் மிதிச்சு எந்திரிச்சா கொண்டாடுறான், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். ராஜா கட்டி பிடிச்சிட்டார். என்னடா வேணும் உனக்கு? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணா ராஜா. 1000 ஆடு வேணுமா? இல்லை வேணா ராஜா. என் பொண்ணு வேணுமா? வேணா ராஜான்னு இருக்கான். உங்களை மாதிரி ராஜாவுக்கும் குழப்பம், கோபம். ஏண்டா ஆடு வேணாம், இடமும் வேணாம், பொண்ணு என்ன வேணும்? என்னையவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சான் ராஜான் இருக்கேன். அவனா குதிக்கல, இவனோ தள்ளி விட்டுருக்காங்க. அப்படியாக இந்த அரங்கத்தில் நீங்களாம் உட்காந்துருக்கீங்க நம்புறேன். ஆனாலும் பரவாயில்ல, விட மாட்டேன். எனக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. ஏன்னா எதுவுமே வாழ்க்கையில் சுலபம் கிடையாது, எதுவுமே வாழ்க்கை. இப்போ எதுக்கு நான் ஒரு 4-5 திருக்குறளை, 2 நாலடியாரை, ஒரு அகநானூரை புறநானூரை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாயாஜல வித்தையெல்லாம் காட்ட வேண்டியிருக்கு. தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா வேளாண்மை கல்லூரியில் படிக்கும்போது ஒரு கடினமான வகுப்பு எடுக்கிற வாத்தியார். ஆனால் அவருடைய வகுப்புக்கு எல்லாரும் உட்காந்துருவாங்களாம், பக்கத்து கிளாஸ்ல தான் உட்காந்துருவாங்களாம். ஏன்னா அவர் பாடம் எடுத்து முடிச்சு கடைசியாக ஒரு ஜோக் சொல்லுவாராம். அந்த ஜோக்கு அடல்ட் ஜோக்காக வேறு இருக்குமா.
சொன்னால் தப்பு கிடையாது. இங்கே நிறைய பேர் அடல்ட்டாக தான் இருக்கீங்க. ஒரு ஆள் என்ன அப்போ இந்தியாவில் இருக்கும்போது என்ன சொல்லுவோம், எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கான்றோம்ல. அதனால் இங்கே வந்து அதை மாறாமல் அப்படியே சொல்கிறேன். ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காரு, எங்களை மாதிரி கிளம்பி நீங்கள் எல்லாம் டிக்கெட் போட்டிங்கன்னு உங்கள் புண்ணியத்தில் அமெரிக்கா வந்திருக்கிறார். வரும்போது இப்படி சுற்றி திரியும் போது வெயிட் லாஸ் தெரப்பின்னு ஒரு இடத்துல பார்த்துருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண வீட்டு கிடையாது. ஏறி இந்த இடம் மிஷின் நின்னார்னா கிருட்டு சுற்றி பல்பெல்லாம் வெடிச்சு தயவு செஞ்சு கூட்டமாக ஏறாதீர்கள்னு சிட்ட வர அளவுக்கு கணம். அவர் பார்த்தாக்கா இதுக்கப்புறமா அமெரிக்கா வரப்போகிறோம், கழுது அந்த வெயிட் லாஸ் பண்ணி விட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாரு. ரிசப்ஷனில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்குறாங்க. என்ன சார் இந்த மாதிரி எடையை குறைக்கணுமா? நார்மல் டீலக்ஸ். எங்கிட்டு போகிறீங்க? நார்மல்னா என்ன, டீலக்ஸ்னா என்ன? நார்மல்னா $500, டீலக்ஸ்னா $1500 அப்படின்றாங்க. நம்ம அவ்வளோ காசு இல்லைம்மா, இவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி $500 பணத்தை கட்டிட்டு நார்மல் போயிருக்கிறார். போனால் ஒரு 10க்கு 10 அறை. கவனமாக நீங்கள் எல்லாரும் கேட்கணும். 10க்கு 10 அறை. இந்த டேபிள் சேர்லாம் செதறி கிடக்கு. அந்த அறையுடைய மூலையில் ஒரு அழகான 18 வயசு பொண்ணு, அவ்வளவு அழகாக இருக்கு. இவருக்கு ஒரு ஆசை, அந்த பொண்ணை போய் தொட்டா என்ன. மனுஷன் விரட்டியிருக்கார். விரட்டினா அந்த பொண்ணு ஓடி இருக்கு. இவர் விரட்டுறாரு ஓடுது. டேபிள் சேர் குதிச்சு 15 நிமிஷம் கழிச்சு விறுவிறுக்க வாங்க சார் இதுதான் தெரப்பி, டெய்லி இது மாதிரி 15 நாள் வந்தீங்கன்னா வீட்டுக்கு குறைஞ்சிருக்காங்க. இவர் அட பாவிகளா அப்படின்னு வந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் போயிருக்கார். ரிசப்ஷனிஸ்ட் சார் இன்னைக்கு அவ்வளோதான், நாளைக்கு தான் எடுத்து வரணும் அப்படின்னு. இல்லைம்மா ஒரு யோசிச்சுக்கார், நார்மலே இப்படி இருக்கே, அப்போ டீலக்ஸ் எப்படி இருக்கும்? டீலக்ஸில் ஒரு டோக்கனை போடுங்க சார். அது $1500. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி அமெரிக்கா வரப்போகிறேன். இப்போ மறுபடியும் இந்த பக்கமாக ஒரு அறையில் கூட்டி போயிருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு 10க்கு 10 அறை. டேபிள் சேர்லாம் செதறி கிடக்கு. இப்போ வேகமாக மூளையில் யார் இருக்கான்னு பார்க்குறாரு. ஒரு 85 வயசு பாட்டி, அது பல்லெல்லாம் கொட்டி பெரிய பெரிய நகத்தோட. இப்போ அது இவரை விரட்டுறது, இவர் ஓடி இருக்காரு தெரிச்சு. ஒன்றா கதவை தட்டுறாரு, திறக்க மாட்டாங்க. 20 நிமிஷம் கழிச்சு சரி ஏன்டா அப்படி பண்ணீங்க? இதான் சார் டீலக்ஸ், அது 15 நாளில் குறையும், இது 10 நாளில் குறைஞ்சுருக்காங்க. அப்படி எதுவுமே வாழ்க்கையில் சுலபம் கிடையாது. அப்படி சிரமப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மொழியினுடைய பெருமையை நம்மெல்லாம் ஏன் போற்றணும்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லா தமிழ் பிள்ளைகளையும் பார்க்குறேன். பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு, புடவை கட்டிக்கிட்டு, வேட்டி கட்டிக்கிட்டு, யூ ஷுட் கோ அரவுண்ட் தேர் அப்படிங்கிறாங்க. என்னம்மா மூக்கு மொழி பூரா தமிழாக இருக்குது, நாக்கு மட்டும் ஆங்கிலமாக இருக்குதுன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த நாக்கு மட்டும் ஏன் ஆங்கிலமாக இருக்குது, இதை ஏன் தமிழாக்கணும்? இப்போ இந்த கேள்வி இருக்கும்ல, என்ன நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கேன் வளர்ந்துருக்கேன், இங்கே தமிழை படித்து நான் என்ன செய்ய போகிறேன்? வருஷத்துக்கு ஒரு நாள் ஃபெட்னா வைப்பீங்க, அங்கே டான்ஸ் ஆடிட்டு போனால் முடிஞ்ச. இல்லை, பிற மொழிகள் எல்லாம் உங்களுக்கு வாழ பழகி கொடுக்கிறது, தமிழ் மட்டும்தான் இந்த உலகை ஆள பழகி கொடுக்கிறது. தமிழ் மட்டும்தான் உங்களுக்கு ஆள. எப்படி தமிழ் எப்படி கைதட்ட டைலாக் சொன்னால் நாங்கள் நம்புறதா அப்படி கேட்கக்கூடாது. ஏன் தமிழ் ஆள பழகி கொடுக்கிறது? அகரம் சொல்லி கொடுத்த போதே அறத்தையும் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு உலக மொழி தமிழ் மட்டும்தான். ஆத்திச்சூடியில் எடுத்த உடனே குழந்தை பிறந்த உடனே எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும் அதெல்லாம் இல்லை. எடுத்த உடனே அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுக்குறது தமிழ் மட்டும்தான். ஏன் சார் அறம் செய்யணும்? இப்போ அந்த கேள்வி இருக்குல்ல, சரி அறம் செய்கிறது ஓகே, நான் ஏன் அறம் செய்யணும்? நீங்கள் இந்த பிறகு நான் ரொம்ப உங்கள்கிட்டலாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் தினமும் ஒரு திருக்குறள் சொல்லிக் கொடுங்க. திருக்குறள் என்ன செஞ்சிடும்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் எல்லா இசங்களும் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, வேற ஒரு மனுஷனை அன்பு செய், நேசி, இவ்வளவுதான் எல்லாம் சொல்லுது. இதுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழ் தான் என்ன சொல்லுது, இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்தான நன்மையும் செய்து விடுங்குது. எப்படியா? இப்போ நமக்கெல்லாம் ஒரு புத்தி இருக்கு. என்ன புத்தி? யாராவது ஒருத்தர் நம்ம கெடுதல் செஞ்சா அவனை பழி தீர்க்கலைன்னா தூக்கமே வராது, அவனை பழி வாங்கி ஆகணும். இல்லைன்னா படுத்தாலும் தூக்கம் வராது, மாத்திரை விட்டாலும் தூக்கம் வராது. அதே ஒரு ஆள் விட்டாரா, இந்த நம்ம ஆட்கள் சும்மா கோவப்படுறவங்க பார்த்துருக்கீங்களா? நான் நம்புறது யாருக்கெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கோ அவங்க தான் அதிகம் கோவப்படுவாங்க நான் நம்புறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஏர்போர்ட்டில் இதே மாதிரி இந்தியா கிளம்புறாரு, அங்கே இருக்கிற அந்த பணியாட்கள் இருக்கிறாங்கல்ல, அதில் ஒரு ஆட்டை பயங்கரமாக கோவப்பட்டுருக்காரு. பயங்கரமாக கோவப்பட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக திட்டுறார். இந்த பையன் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருக்கான், கப்பு சுப்புன்னு இருக்கான். அவர் ஃப்ளைட் ஏறி போயிட்டாரு. இப்போ கூட வேலை பார்க்குற சக பணியாளர் கேட்குறாரு, அந்த ஆள் உன்னை மானங்கட அந்த கிளி இழுக்கிறான், உனக்கு கோவமே வரலையா? வந்துச்சுன்னா நீ காட்டவே இல்லை. யார் சொன்னா நான் காட்டவே இல்லைன்னு? என்னடா பண்ண? அவர் அமெரிக்கா போயிட்டு இருக்காரு, லக்கேஜ் பூரா ஜப்பான் போய்கிட்டு இருக்குன்றிருக்கான். இப்படி சத்தம் இல்லாமல் செஞ்சு விட்டு போயிடுவாங்க. சத்தம் இதைத்தான் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர்னால நன்மையும் செய்து விடல். இதை யாரு செய்வா அப்படின்னா தமிழ் படித்தவங்க செய்வாங்க.
இப்போ யாரோ உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு இங்கே ஒரு நல்லது செய்யுங்க. அதுதான் வள்ளுவர், அவர் மகிழை இல்லை, அவர் நாட வெக்கப்படுற இவனுக்கு போய் கெட்டது செஞ்சிடவேனான்னு. உங்களுக்கு கெட்டது செஞ்சவன் அதான் இடும்பைக்கு இடும்பை வடுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் நான் வள்ளுவர். நம்மளால கஷ்டம் வந்துச்சுன்னா சோர்ந்து உட்கார்ந்துரும்ல, கிடையாதான். கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்து அமுச்சு விட்டுருவா. இப்போ மோசமான ஆள்ரா. இதை தான் ஒன்றும் இல்லைங்க. ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும், ரொம்ப சுலபமாக சொல்ற. அன்பும் அறனும் உடைத்தாகி நில்வாழ்க்கை பண்பும் பயனது. எப்படி? அன்பும் அறனும் உடைத்தாகி நில்வாழ்க்கை பண்பும் பயனுமது. ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும், சொல்லாததும் உண்மைன்னு உங்களுக்குலாம் தெரியும். பிரகாஷ் ராஜ் சார் நடிகர் இருக்கார்ல, ஒரு புத்தகம் எழுதுறார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த புத்தகத்தில் ஒரு கதை சொல்றார். நீங்கள் உண்மையிலே இங்கே இருக்கிற எல்லா கணவன் மனைவியும் கேட்க வேண்டிய கதை. ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட தம்பதி, கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒரு 6 மாதம் ஆகுது. இப்போ இந்த கணவன் என்ன பண்ணுறாரு, இவ இறந்துட்டா தேவலைன்னு நினைக்கிறார், இவ செத்துட்டா தேவலை அப்படின்னு நினைக்கிறார். மனைவி என்ன நினைக்கிறாங்க, இவன் செத்துட்டா தேவலைன்னு நினைக்கிறாங்க. திருமணமாகி 6 மாதம், 5 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இப்போ இங்கே 2 பேருக்குமே ஒருத்தர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ திடீர்னு கணவனுக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வருது. சார் இந்த மாதிரி நீங்கள் என்னாரு வீட்டுக்காரரா? ஆமாம், ஒரு சாலை விபத்தில் உங்கள் மனைவி இறந்துட்டாங்க. இப்போ இவருக்கு ஒன்றும் புரியலை. இப்போ நான் என்ன செய்யணும்? கவலைப்படணுமா, மகிழ்ச்சி அடையணுமா? அவன் செத்து போயிருந்தா நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் செத்து போயிட்டு. அப்போ நான் என்ன செய்யணும்? வேமா கிடுகிடுன்னு போகிறாரு. பெட்ரூமில் இருக்கிற அந்த வால்ட்ரோப்பை திறக்கிறார். திறந்தா ஒரே மாடர்ன் ட்ரெஸ். சிரிக்கிறார் மனுஷன். என்னை கோபப்படுத்த தானடி இதை பூரா வாங்கினேன், நான் வேணான்னு சொல்ல என்னை வெறுப்பேற்ற தானடி இதெல்லாம் வாங்கினேன், நீ சாகுறதாண்டி சரி, நீ சாகணும் அப்படி. திருப்பி அப்படியே வர்றாரு, அடுப்படியில் போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு. ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு. திறந்து பார்த்தா இவருக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி உப்புமா உள்ள. உடஞ்சு அழுகிறான் மனுஷன், ஓன்னு அழுகிறான். ஐயோ என்னை மன்னிச்சிருமா, எவ்வளவு நான் உன்னை கொடுமைப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கோவப்பட்டாலும் எனக்கு பிடிச்ச உணவை செஞ்சு வச்சுட்டு செத்திருக்கேடி, உன்னை நான் எப்படி வெறுப்பேன், உன்னைய போய் நான் வெறுத்துட்டனே, நீ சாகணும்னு நினச்சிட்டேன்னு அழுதுகிட்டே சாப்பிட்றாரு மனுஷன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாரு, கீழே ஒரு சிட்டை எழுதியிருக்கு, இது உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக செஞ்ச உப்புமா இல்லை, உனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக செஞ்ச உப்புமா, சாப்பிட்டு 5 நிமிஷம் செத்து போயிரு, விஷம் கலந்துருக்கேன்னு எழுதியிருக்கு. இப்போ இந்த ஆளும் செத்து போயிட்டார். இதை எழுதிட்டு பிரகாஷ் ராஜ் சார் கீழே எழுதுறாரு, அந்த வீட்டில் அவர்கள் உண்மையிலே இறந்து 6 மாதம் ஆகிவிட்டது. அவர்களின் உடல் தான் வாழ்ந்து கொண்டிருந்ததை தவிர உயிர்களை இழந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டு. இதுதான் அன்பும் மரணம் உடைத்தாய் நில்வாழ்க்கை பண்பும். இது என்ன? இன்னைக்கு பொருளாதாரத்தை நோக்கி பறந்து ஓடுறோம். ஒரு பையன் ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்கான், மாப்பிள்ளை நேற்று ஆளை கூட்டிட்டு பீச்சுக்கு போனேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டா, மாப்பிள்ளை இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கா. என்ன கேட்டேன்? இல்லைடா எங்கள் 2 பேர் வீட்லையும் பேசியாச்சு, திருமணம் செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம். அவர்கிட்ட கேட்டேன், ஏமா நான் மாதம் 50,000 தான் சம்பாதிக்கிறேன், போதுமான்னு கேட்டேன். அவள் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, ஏன் ஷாப்பிங் செலவுக்கு இது போதும், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அத்தோடு நான் என்ன செய்யறேன்னு பதட்டம் ஆயிட்டேன்டா. இப்போ இந்த கணவன் மனைவிக்கு உள்ளார இருக்க இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இதை பற்றி வள்ளுவர் எழுதுறார். என்ன எழுதுறாரு? உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு எழுதுறார். நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மேரேஜ் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய உங்ககிட்ட காசு பணம்லாம் வாங்கிட்டு என்ன சொல்றாங்க, கப்புள்ஸ் ஷுட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா? கப்புள்ஸ்னா கப்புள்ஸாக இருக்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட 1 ரூபா ஃபீஸ் வாங்காமல் உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்முடை நட்புங்கிறார். அதாவது ஒரு உடம்பும் உயிரும் எப்படி இருக்கு அப்படி தானே புருஷன் முன்னாடி இருக்கணும். உடம்பு பிரிஞ்சிருச்சுன்னா உயிர் என்ன ஆயிரும்? காணாம போயிரும். உயிர் பிரிஞ்சுன்னா உடம்பு என்ன ஆயிரும்? காணாம போயிரும். இப்படி தாண்டா இருக்கணும். 2 பேரும் நண்பர்களாக இருக்கணும். 2000 வருஷம் முன்னாடி சொன்னார். நீங்கள் திருக்குறளை குழந்தைகளை படிக்க வைங்கலாம் கிடையாது, நீங்களாம் எடுத்து படிங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பல்வேறு சிக்கல்களை திருவள்ளுவர் தீர்க்கிறார். அவர் ஒரு மேரேஜ் கவுன்சிலராகவே வாழ்ந்திருக்கார் மனுஷன். இப்போ இன்றைக்கி சொல்கிறோம்ல பொசசிவ்னஸ், என் ஒய்ஃப் யார்கிட்டையாவது பேசினா ரொம்ப பொசசிவ் ஆகுறாங்கன்னு. அந்த மனுஷன் எழுதியிருக்காரு, யாரினும் காதலம் என்றேனே ஊடினால் யாரினும் யாரினும் என்று. புரியலையா? இப்போ புரியுற மாதிரி சொல்ல பாருங்க. யாரினும் காதலம் என்றேனே, ஏமா மற்ற எல்லாரையும் விட ரொம்ப தான் உன்னைத்தம்மா ரொம்ப லவ் பண்ணுறேன்னு இருக்காரு. அந்த அம்மா லவ் பண்ணுறேங்கிறத விட்டுருச்சு, மற்ற எல்லாரையும்னா யாரை சொல்கிற சொல்லுன்னு இருக்கு. இது இன்னைக்கு கிடையாதுங்க, 2000 வருஷம் முன்னாடி வள்ளுவர் வாசிக்கே இருந்திருக்கு. இதை எழுதி வச்சு மனைவிட்ட பேசும்போது கவனமாக பேசியான்னு அன்னைக்கு ஒரு என்ன பண்ணாரா, ஒரு ராஜா என்ன பண்ணாரா, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு இளைய கவிஞரை கூப்பிட்டு, சரி என் பொண்டாட்டி என்னால் மகிழ்ச்சியாக வச்சுக்கவே முடியல, என் பொண்டாட்டியை மகிழ்ச்சியாக வச்சுக்க என்ன வழிங்கிறத சொல்லு,
நான் உன்னை உயிரோட விட்டுறேன், இல்லைன்னா கொண்டு விடுவேன்டா அப்படிங்கிறார். இந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் போய் ஓன அழுகிறான். வீட்டில் ஒரு கிழவி கூப்பிட்டுருக்கா, என்னடா பிரச்சனை? இல்லைம்மா ராஜா கூப்பிட்டாரு, இந்த மாதிரி சொன்னார், நான் என்ன செய்யறேன்னு தெரியல, பயமாக இருக்குது. சரி காட்டுக்குள்ளே போ. காட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு குகை இருக்கும், அங்கே ஒரு சூனியக்காரி கிளவி இருப்பா, அவன் உனக்கு தேவையான பதிலை சொல்லுவான்னு இவன் கிளம்பி போயிருக்கான். கிளம்பி போனால் குகையில் ஒரு பாங்கிழவி, அதுக்கு பார்த்தீங்கன்னா 250 வயசு இருக்கும் போருக்கு, அப்படி உட்காந்துருக்கு. இங்கே வாப்பா, என்ன ராஜா சொன்னானான் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் பதில் சொல்கிறேன், நீ பதிலை கேட்டு போய் ராஜாட்ட சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நீ செய்யணும், செய்ய தயாரான்னு கேட்டிருக்கு கிழவி. என்ன செய்யணும்? எனக்கு பதில் தெரியும், ராஜாட்ட சொன்னால் ராஜா உன்னை விட்டுருவேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சம்மதமானு இருக்கு. அது 250 வயசுனா யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் 45 வயசுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியல. பார்த்துட்டு என்ன யோசிச்சிருக்கேன், உயிர் முக்கியமாக அந்த கிழவியோட வாழ்ந்துடலாமான்னு யோசிச்சிருக்கேன். சரி பரவாயில்ல, கிழவியோட வாழ்ந்துடும், உயிரை முதல்ல காப்பாற்றும் சொல்லி என்ன பதில் சொல்லிட்டாங்கம்மா. 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், பயப்படாதீங்க. பாருங்க, கிழவிக்கு கூட 250 வயசு கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு 25 நிமிஷம் கிடைக்க மாட்டேங்குது. சரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன், சரி பதிலை சொல்லுமா அப்படின்னே பதிலை சொல்லிருச்சு. இவன் போய் ராஜாட்ட சொல்லியிருக்கான். ராஜா என்ன பண்ணியிருக்காரு, 2 நாள் அப்ளை பண்ணி பார்த்துருக்காரு. பார்த்த உடனே மனைவி சொல்றது பூரா கேட்குறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. இவருக்கு குஷி தாங்க முடியல. உடனே வந்து கட்டி பிடிச்சி பொற்காசுகளை அள்ளி கொடுத்து பதவி உயர்லாம் கொடுத்துட்டாரு. இவன் சொன்ன பேச்சை காப்பாற்றணும்ல, நேராக வந்திருக்கான். நேராக வந்து சூனியக்கார கிழவியை பார்த்து, ஏம்மா நீ சொன்னது ராஜாட்ட போய் சொன்னேன், ராஜா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு, இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே டக்குன்னு இந்த 250 வயசு கிழவி 25 வயசு தேவதையாக மாறிச்சு. இவனுக்கு என்னடா அடித்தா மனுஷனுக்கு யோகம் இப்படியா அடிக்கும் அப்படின்னு இவருக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்போ அந்த கிழவி என்ன பண்ணியிருக்கு, ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, இங்கே பாரு எனக்கு 2 உருவம் இருக்குது, ஒன்று கிழவியாக இருப்பேன், இன்னொன்று தேவதையாக இருப்பேன். இப்போ உன் கூட நான் இருக்கும்போது தேவதையாக இருக்கணும்னு நீ விரும்புனா வெளியே தெருவை போகும்போது கிழவியாக இருப்பேன், இல்லை உன் கூட இருக்கும்போது கிழவியாக இருந்தேன்னா வெளியே தெருவை போகும்போது தேவதையாக இருப்பேன். இப்போ உனக்கு அக வாழ்க்கையா புற வாழ்க்கையா நீயே முடிவு ஒன்றுன்னு கிழவி ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. இந்த ஆள் ரொம்ப நேரம் யோசிச்சிருக்கான். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உனக்கு எது விருப்பமோ அப்படியே இருந்துக்க அப்படின்னு இருக்கான். கிழவி இனிமேல் நான் எப்போதும் 25 வயசு பொண்ணாகவே இருப்பேனான் இருக்கு. இந்த கிழவி சொன்ன சூச்சமும் அதுதான், பெண்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னா அவங்கள அவங்க விருப்பத்துக்கே விட்டுறதா நல்லதுன்னு காலங்காலமாக திருவள்ளுவர் அப்போலேருந்து உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காரு. அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பொழைச்சிக்குவீங்க. இப்படி பேசுகிறதுக்கு அந்த 45 பக்கம் இருக்குது. பாரதியையும் ஔவையையும் பாரதிதாசனையும் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய விருப்பம். எதுக்குன்னா என்னை விட வயதில், அறிவில், செல்வ செழிப்பில் எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒரு பெரும் கூட்டம் ஒரு 27 வயது பையனின் பேச்சை அமைதியாக இருந்து கேட்கிறது என்றால் அதற்கு தமிழை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்பதால் உங்கள் பிள்ளைகளை தமிழ் படிக்க வையுங்கள். நிறைவாக பாரதிதாசனுடைய ஒரே ஒரு பாடல் வரியை சொல்லி நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். பாரதிதாசன் தான் சொல்கிறார், படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதோர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பமும் படி, இறந்த தமிழ் நான்மறையும் பிறந்தது என்று சொல்லும்படி, அகப்பொருள் படி, அதன்படி புறப்பொருள் படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, சாதியினும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி வந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே கார்படி புரட்டிலே முக்கார்படி, வையகம் ஏமாற்றும்படி வைத்துள்ள நூட்களை ஒப்புவது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என்ற சான்றோர் சொற்படி, படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி என்ற பாரதிதாசனின் வேண்டுகோளை உங்களிடம் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூர்மையான உரையை வீசி சென்ற முத்துக்குமரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பேச்சுக்கலைஞர் முத்துக்குமரன் அவர்களை சிறப்பு செய்ய தெருக்கூத்தில் கின்னஸ் சாதனை படைத்த ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முத்துக்குமரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கரோலினா தமிழ் சங்க தலைவர் பாரதி பாண்டி மற்றும் ராஜேந்திரன் அவர்கள். வட அமெரிக்காவில் வந்து பேசுகிறமேன்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. அதெல்லாம் இல்லைப்பா, நீ காரைக்குடியில் தான் பேசுகிறேன்ற எண்ணத்தை எனக்கு உருவாக்குற அளவுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்த அண்ணன் ஸ்நேகன் அவர்களுக்கும் எங்கள் முன்னாள் விபி சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.